இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 2:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய தனித்த திறனின் காரணமாக பணியில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. முக்கியமான நிதி சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சுறுசுறுப்புடனும் மன வலிமையுடனும் காணப்படுவீங்க. மனை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சுமூகமான போக்கும் காணப்படும். சிலருக்கு அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று பெண்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்று புதிய போட்டியாளர்களையும் தொழில் போட்டிகளையும் அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீட்டு லோன் போன்றவற்றை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வீடு கட்டும் முயற்சியில உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் காண்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனைவிக்காக ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை வெற்றிகரமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் தேடி வரலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று உறவினர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய முழு ஆதரவுகளும் இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையும் பணியிடத்திலையும் சரி இரண்டையுமே சரிசமமாக கடைபிடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும்.
இன்று உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூகம் சார்ந்த நிகழ்வுகளினால புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. முயற்சியில மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:09 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. சில சாதனைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுயநலமின்றி கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய வெளிப்பாடு நல்லபடியாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில லாபகரமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஓரிரண்டு விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இது உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். இன்று உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று சின்ன சின்ன விஷயங்களையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை சற்று குறைவாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மார்க்கெட்டிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஏதாவது ஒரு சில பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபட வேண்டியதும் இருக்கும். சில செய்யாத குற்றத்திற்காக அவப்பெயர்களை ஏற்க வேண்டியதும் இருக்குங்க. மனைவியினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் மாறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். மனதுல இருந்து வந்த இனம் தெரியாத குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்தில குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேலே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானம் நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆடம்பரத்திற்காக செலவுகள் செய்யவும் வேண்டாம். காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. செயல்கள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளும் குறையும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். என்ற அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவைகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை கையாளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும், செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று சிலருக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் தருவதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று சில நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலைக்கு நேரம் தவறாமல் சென்றும் வருவீங்க. உங்களுடைய வேலையை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். இன்று சிலருக்கு வங்கி இருப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்த செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று மற்றவர்களுடைய மனக்கவலைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நிலை அறிந்து பிள்ளைகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்குங்க. வேலையில மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு புதிய மனை, வீடு, இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று அறிவுபூர்வமாக சில முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய திறமைகளை சிலர் குறைத்து மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை வேலையாட்களினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கவும் செய்வீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக சிறப்பாகவும் செயல்படுவீங்க. கவனக்குறைபாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். கவனமாகவும் இருங்க. காதல்ல அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று குடும்ப வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி தாங்க முடியும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. பயணங்கள்ல தேவையான ஆவணங்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் கலவையாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது சிறிது கவலைகளும் இருக்க தங்க செய்யும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட சில விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க.
அனுசரணையாகவும் மேற்கொள்ளவும் இருப்பீங்க. இன்று நல்ல சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. அதுல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் வியாபாரத்துல வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பெண் நண்பர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். என்று முறையாக அதற்கான ஆவணங்களை வைத்திருப்பதும் நல்லது தாங்க. பெண்கள் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். திருமண விசேஷங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காரிய தடைகளும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையாட்களும் அமைவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் முடிக்க நினைத்த வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. லட்சியங்களும் நிறைவேறும். ஏமாற்றங்களும் நீங்கும். உங்களுடைய திறமையினால முன்னேறவும் செய்வீங்க. சோம்பேறித்தனத்தை விடுத்தும் விடுவீங்க. முரண்பாடுகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகம் தொடர்பான பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய அறிமுகத்தினால நன்மைகளும் உண்டாகும். சமய பணிகள்ல பங்களிப்பும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். சமயோஜித புத்தியின் காரணமாக இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. பணியின் தரம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். விரைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று பணமும் உங்கள் கையில இருக்குங்க. உங்களுடைய தேவைகளுக்காக இதனை பயன்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. எத்தனை போட்டிகள் இருந்தாலுமே எல்லாவற்றையுமே எதிர்த்து நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தனியார் துறை வேலை பார்ப்பவர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மருந்து விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று உங்களை நம்பி வந்தவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. இன்று உரிய நேரத்துல உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக வயிறு வலி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க.
பிள்ளைகளும் வீட்டின் சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிரமங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் உணர்வீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையாக இருந்தாலே போதும். உங்களுடைய லட்சியங்களும் விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். வருமானமும் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு முன்னேற்றத்தையும் காணலாம். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியும் உண்டாகும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். மகிழ்ச்சியும் உண்டாகும். சக பணியாளர்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்ளலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் தொடர்பாற்றலுடனும் இருப்பீங்க. நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழில கடனுக்காக அரசாங்கத்திடம் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாங்க. சாதகமான போக்கும் காணப்படும். இன்று அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பணத்தை வாங்குவதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு பேசுவதும் நல்லது தாங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியும் உங்களுடைய எண்ணப்படியும் நடந்தும் கொள்வாங்க. சிலருக்கு நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்பட்டும் இருப்பாங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விவேகமான செயல்பாடுகள் மற்றும் சிறப்பான முடிவுகளினால முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதுல நினைத்த வேலைகள் நிறைவேறவும் காண்பீங்க.
பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். மனமும் ஒருமைப்பாட்டுடனும் இருக்கும். சில விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகலாம். கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். எழுத்துத் துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு மற்றவர்களிடத்துல எந்த விதமான வாக்குகளையும் தரவும் வேண்டாங்க. குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட வாக்குகளை கண்டிப்பாக தரவும் வேண்டாம். இது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய யுத்திகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முறையில பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையாக செல்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. இன்று வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. சில மோசடிகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நீண்ட நாள் நில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளையும் காண்பீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய வருகையினால சில சங்கடங்களும் நீங்கும். மனைவியும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன வருத்தங்களும் நீங்கும். தொழில இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்களும் நீங்கும். வேலையில மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வரவும் கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள் லாபகரமாகவும் அமையும். வருவாயும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முடிவுகளை விரைவாக எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதளவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த முயற்சிகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும், வருத்தங்களும் நீங்கும், மனமும் அமைதியாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும், சில தவறுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும், ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறிது பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த வகையிலாவது நீங்க பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாராவது உங்களிடத்துல கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற சில வேலைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் கூடி வரலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆசைப்பட்டதை நல்ல விதமாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. மற்றவர்களிடத்துல கொடுத்து வைத்திருந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். அரசாங்கத்திடமிருந்து அதிகார பதவியில இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதள தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு தொழில் தொடர்பாக புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் மேம்படும். அமைதியான நடவடிக்கைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். மனதில புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். சில கடினமான பணிகளையும் சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் உண்டாகும். என்ற வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆர்வத்தையும் வளர்த்தும் கொள்வீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தரமான நேரத்தை உங்கள் துணை இடத்துல கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தேவைப்படும் பொழுது பார்ட்னர்களிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். புதிய நண்பர்கள் கிட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். மனைவி இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் படிப்புல அக்கறையும் காட்டுவாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு உத்தியோக உயர்வுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில விஷயங்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழலும் உண்டாகும். தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமையாகவும் குடும்ப உறவுகளை மேம்படுத்தி செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உணவு விஷயத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படலாம். அரசு வேலைகள் கைகூடியும் வரும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தாய்மாமனுடைய வகையில ஆர்வமும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக பண செலவுகளை நீங்கள் சமாளிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் இருக்க தங்க செய்யும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் இருக்க தங்க செய்யும். ஒரு சிலர் உங்களுடைய வேலைகளை கெடுக்கவும் நினைப்பாங்க. அவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல கூடுதலாக முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்களும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வேலை சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க மனதுல ஈடுபடுத்திக் கொள்ளவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
உங்களின் மீது சிலர் வீண் பணி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை குறை கூறவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமாகவும் உணர்வீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். நம்பிக்கையும் அதிகரிக்கும். விருப்பங்களும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வணிகத்துல குறிப்பிடத்தகுந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் தொடர்பான விஷயத்துல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கனிவான பேச்சுக்களினால நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில கடினமான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு கூடுதல் நேரத்தையும் எடுத்தும் கொள்ளலாம். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையுடனும் பேசவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட அன்புடனும் அரவணைப்புடனும் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். நிதிநிலையில ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பண விஷயங்கள்ல கராராக இருப்பதும் நல்லது தாங்க. பணத்தை வைத்த இடத்துல மறந்து தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவும் ஏற்படலாம். இன்று நேரமின்மையின் காரணமாக வேலையில ஏதாவது ஒன்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது தாமதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக நண்பர்கள் கிட்ட பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். அலைச்சல்களும் இருக்கும். பயணங்களினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பொருள் விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே கண்ணும் கருத்துமாக செய்வதும் நல்லது. அரசு வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றபடி வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க தனி ஆளாக நின்று தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். தந்தை இடத்துல வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வேலை தொடர்பாக செயல்பாடுகள் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அன்றாட பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். பணி இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிறப்பான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும்.
புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். வியாபார விஷயங்களை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகளும் குறையும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படவும் செய்வீங்க. இன்று சரியாக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. பொது விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படைப்பு திறனின் காரணமாக உங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற நேர்மையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்திலையும் நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கும் வருமானமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்க நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானமும் இருக்கும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவியினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளும் உங்களுடைய மனம் அறிந்தும் நடந்தும் கொள்வாங்க. எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. என்று வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஏதாவது மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சகிப்புத்தன்மையுடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். உங்களுடைய நம்பிக்கையினால செயல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். புத்திசாலித்தனமாக முடிவுகளும் எடுப்பீங்க. வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை முடிப்பதுல பரபரப்புடனும் காணப்படுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும்.
தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.